பொங்கல் வரப்போகுது, நம்ம இன்னும் பொங்க பானை எடுக்காமல் இருக்கமேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி எடுத்தேன். அதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து பூஜை ரூம் காலையிலே க்ளீன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சரி இந்த ஷெல்ஃப்லாம் நாளைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பொங்க பானையை எடுக்கும்போது கீழே ரேக்கெல்லாம் பார்த்தா டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி அதையும் வந்து ஒரு கையிடையாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா ஜாமானையும் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கிளாத் போட்டு நல்லா தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கோழினி வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நம்ம வந்து தண்ணி தொட்டு ரொம்ப எல்லா வுட்டு ஷெல்ஃப்லாம் தொடச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வுட்டு வந்து வீணாக போயிடும். சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா உதிர்ந்து போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அதை மெயின்டைன் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கணும். அது வந்து நான் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்து நிறைய விளக்கேற்றி ஒரு செவுருலாம் கரை பிடிக்கும் போது தான் அந்த பாடம் வந்து எனக்கு தெரிஞ்சுது. சரி நம்ம எப்படி எந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணோம்னா அந்த பொருள் வந்து நமக்கு லைஃப் லாங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டு பழைய கேலண்டர் மந்த்லி கேலண்டர் இருந்துச்சு அதெல்லாம் கிழிச்சு கரெக்டாக வந்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த டப்பாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா டப்பா எதுவுமே நான் வாங்கலை, ஸ்டோரேஜ் பாக்ஸ் எதுவுமே வாங்கலை. இருக்கிறத வச்சு தான் நான் வாங்கியிருக்கேன். இது ஏதாவது உடஞ்சி போனால் மாற்றலான்னு தான் நான் எப்போவுமே நினப்பேன். இருக்கும்போதே வந்து நிறைய வந்து டம்ப் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம 500 கொடுத்து அந்த டப்பா வாங்கினாலும் பழைய பிளாஸ்டிக் காரங்கிட்ட நீங்கள் போட்டிங்கன்னா 5 ரூபாய் கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு கிலோவே சேர்த்து தான் 5 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால் நமக்கு வந்து பெரிய வந்து லாபமோ இல்லை அது வந்து பெரிய வந்து ஒரு பொக்கிஷமோ கிடையாது. அதெல்லாம் அப்பப்போ வந்து நம்ம வந்து மாற்றுறதான் வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கி 2 வருஷம் ஆச்சு, அப்படியே தான் இருக்குது. அப்பப்போ நான் கழுவி வச்சிருவேன். அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த கடந்த ஒரு வருஷமாக நான் வந்து பாத்திரங்கள் எதுவுமே புதுசாகவே வாங்கலை. அதனால் எனக்கு பாத்திரங்கள் எதுவுமே சேரலை. இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணாலே போதும். அதே மாதிரி பழைய பாத்திரங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து நெளிஞ்சு போய் இதெல்லாம் இருந்தால் அதை அப்பப்போ நான் டிஸ்போஸ் பண்ணிடுறேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் பழைய பாத்திரக்காரங்கள்ட்ட இந்த பழைய சாரீ கிழிஞ்ச நைட்டி இதெல்லாம் வந்து நான் அப்போ டிஸ்போஸ் பண்ணிடுறது. ஸோ அதனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டம்ப் பண்ணி இடத்த அடைக்கிற மாதிரி பொருட்கள் இல்லை. அது வந்து நான் கம்மி பண்ணிட்டனால தான் எனக்கு வந்து ரொம்ப நல்லாவும் இருந்தது. அது சேவிங்ஸுக்கும் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேவையில்லாத பொருள் நம்ம பணத்தை செலவு பண்ணால் தேவையான பொருள் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து நான் கணக்கு பண்ணி தான் இப்போல்லாம் எந்த பொருளும் அனாவசியமாக வாங்குறதே கிடையாது. அதே மாதிரி இந்த கம்பி நார் தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த செல்ஃப்லாம் வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகிறதுக்கு எவ்வளோ தான் ஸ்க்ரப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலுமே இந்த கம்பி நாருக்கு ஈக்குவலாக எதுவுமே வராது. ஸோ இதை அழகாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த கம்பி நார் வச்சு தொடச்சி எடுத்தோடனே அந்த கரை எல்லாமே வந்துருச்சு. சாதாரண துணி துடைக்கும் போது வரவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா ஸ்க்ரப்பர்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை க்ளீனிங் ஒர்க்கில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் கிச்சன், பூஜை அறை, பாத்ரூம் இது 3மே வந்து ரொம்ப சுத்தமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேலை வந்து முடிஞ்ச மாதிரி. தேவையில்லாமல் ஃபங்க்ஷன் டைமில் பரன் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாமே கரெக்டாக நீட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ அதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.